பூர்வ ஜென்மத்தில் அசுரனாக இருந்த கர்ணன். மகாபாரதத்தில் வரும் மாவீரன் கர்ணன் பூர்வ ஜென்மத்தில் சகஸ்ர கவசன் என்ற அசுரனாக இருந்தான். தேவர்களை கொடுமையாக தாக்கி வந்தான். பிரம்மதேவனிடம் அவன் பெற்ற வரத்தின்படி அவனுடைய சரீரம் 1000 சட்டைகளால் போர்த்தப்பட்டிருந்தது. எவரும் அந்த 1000 சட்டைகளை நீக்காமல் அவனை கொல்ல முடியாது. அவனை தாக்க விரும்பும் வீரன் 12 வருடங்கள் தவம் இருந்துவிட்டு அதன் பின்னர் 12 வருடங்கள் அவனுடன் தொடர்ந்து போர் புரிந்தால் 1000 கவசங்களுள் ஒன்றை அறுக்க முடியும். இவ்வாறு 24 வருடங்கள் வீதம் தவமும் போரும் யாகமும் செய்து 1000 கவசங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அறுத்தெறிந்தால் சகஸ்ர கவசன் மடிவான். எனவே அமரர்கள் மகாவிஷ்ணுவிடம் அசுரரை ஒழித்து உதவுமாறு வேண்டினர். அவர்கள் மீது இரக்கம் கொண்ட மகாவிஷ்ணு அசுரர் கொடுமையை ஒழித்து அமரவாசிகளுக்கு ஆறுதல் உண்டு பண்ண திருவுளம் கொண்டு நரன் மற்றும் நாராயணர்களாக அவதரித்தார்கள். நரன் 12 வருடங்கள் தவம் புரிய நாராயணர் அசுரனுடன் போர் புரிந்து கவசம் ஒன்றை அறுத்து தள்ளினார். இப்படி பல வருடங்கள் விடாமுயற்சி செய்து 999 கவசங்களை அறுத்தெறிந்தனர். மீதமுள்ள ஒரு கவசத்துடன் சகஸ்ர கவசன் சூரியலோகம் போய் சேர்ந்தான். இந்த சகஸ்ர கவசனே அடுத்த ஜென்மத்தில் சூரிய புத்திரனாக கர்ணன் என்ற பெயரில் மீதமுள்ள ஒரு கவசத்தோடு பிறப்பெடுத்தான். இதற்காகவே பகவான் மகாவிஷ்ணு நர ரூபத்தில் அர்ஜுனனாகவும் நாராயண அம்சத்தில் கிருஷ்ணனாகவும் அவதரித்தார். கவசம் நீங்கியதால் தான் அர்ஜுனன் கர்ணனை கொல்ல முடிந்தது.